கரப்பான்பூச்சி கட்சி பற்றி இங்கே நிறைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவருடைய கண்டுபிடிப்புகளை இந்திய ராணுவத்துக்கே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை. இது 100% பொய்யான தகவல். அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்களை 5 வருஷமா இவங்கெல்லாம் ஹோமாவில் இருந்திருக்காங்க. வந்தே மாதரம் சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கரப்பான்பூச்சி கட்சி பற்றி இங்கே நிறைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இது கண்டிப்பாக இது ஒரு பின் அடைவே இல்லை. ஏன்னா பாஜக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான். ஆர்எஸ்எஸ்காரங்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவினுடைய ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அதாவது வெளிநாடுகளிலிருந்து படையெடுத்து வந்தவங்க எல்லாருமே நல்லவங்க, இங்கேருந்து நம்ம தான் கெட்டவங்க மாதிரி நிறைய விஷயங்களை திரிச்சு மாற்றி நம்மளுடைய எஜுகேஷன் புக்கில் இருந்தது எல்லாமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம மாநிலத்தில் பார்த்தோம்னா வாவு சிதம்பரம் பிள்ளை, வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், இவங்க எல்லாருமே விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டிருக்காங்க இல்லையா. பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பற்றி அதிகமாக பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வருவார். அதே மாதிரி இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அங்கே இருக்கிற மிகவும் முக்கியமான தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க, மதத்துக்காக பாடுபட்டவங்க, இவங்களை பற்றிய விஷயங்கள் நிறையா புக்ஸில் கொண்டு வந்தார். முகலாயர்கள் நமக்கு எவ்வளோ கொடுமைகள் செஞ்சாங்கங்கிறது இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை தர்மேந்திர பிரதான் கொண்டு வந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு மிகவும் அதாவது இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றணும், இந்தியாவை ஒரு கிறிஸ்தவ நாடாக மாற்றணும்னு தான் இன்னைக்கு இந்த ரெண்டு கும்பலுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊட்டிக்கிட்டு பாரிசாலன் அவர்கள், சீமான் அவர்கள்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி தமிழ் தேசியம்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்போ அவங்களுடைய அந்த கட்டுக்கதைகளை நிறைய விஷயங்கள் பொய் கட்டுக்கதைகள் இன்னைக்கு ஃபுல்லாக தூள் தூளாகப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பாரிசாலன் அவர்களுடைய வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கரப்பான்பூச்சியினுடைய போராட்டத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் சோனம் வாங்சுக் அவர்கள். அவர் தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் தான் 3 இடியட்ஸ் படம் எடுக்கிறதுக்கே மூல காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு உண்மையிலே இது பொய்யான தகவல். இவர் எந்த விஷயத்தை பார்த்துட்டு இப்படி சொன்னாருன்னு தெரியல. இந்த படம் 3 இடியட்ஸ் ஹிந்தியில் வந்துச்சு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அமீர் கானே அவரே சொல்லியிருக்காரு, இந்த படம் சேத்தன் பகத் நாவலை பற்றி தழுவி எடுக்கப்பட்ட கதை தான். இதுக்கும் சோனம் வாங்சுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். செகண்ட் ஒன் இவர் ஒரு சயின்டிஸ்ட்னா இவர் எதை கண்டுபிடிச்சு பேட்டன் ரைட்டு வாங்கி வச்சிருக்காரு. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாரு பாரி என்ன சொல்கிறாருன்னா இவருடைய கண்டுபிடிப்புகளை இந்திய ராணுவத்துக்கே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை. இது 100% பொய்யான தகவல். அதாவது ஒரு மீடியாவில் உட்காந்து பேசும்போது அந்த விஷயம் 1க்கு 2 தடவை நல்லா நம்ம செக் பண்ணிட்டு பேசணும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த தமிழில் நண்பன் விஜய் அவர்கள் நடித்த நண்பன் இது எல்லாமே சேத்தன் பகத்தினுடைய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். இதுக்கும் சோனம் வாங்சுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்னொன்று அவர் கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க அப்பா ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி, நல்ல வசதியான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் சீனாவினுடைய ஏஜென்ட், தேச துரோகத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் இவர் ஈடுபட்டிருக்காரு. இவர் யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவினுடைய கைக்கூலி, அவங்ககிட்ட இருந்து ஃபண்டு, என்ஜிஓக்கள் மூலமாக ஃபண்டு வாங்கிட்டு தான் அவர் இங்கே இவ்வளோ குழப்பம் பண்ணுறாருன்ட்டு நான் சொல்லலை. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிகளே இவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள் தான். இப்போ நல்ல பிள்ளையா இவர் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள், ஸ்ரீலங்காவாகட்டும், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கெல்லாம் என்ன நடந்துச்சு, அங்கே இருக்கும் இளைஞர்களை தூண்டி விட்டு அந்த நாடு இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் கியூவில் நின்று
மாவுக்காகவும் தண்ணிக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பங்களாதேஷில் பார்த்தோம்னா அதை விட கேவலமாக போயிட்டாங்க. அந்த மக்கள் அந்த நாடாவே வந்து எந்த ஒரு நாடுமே வந்து மதிக்காத நிலைமையில ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியான்னு ஒரு நாடு இல்லைன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காவினுடைய நிலைமையில ரொம்ப மோசமாக போயிருக்கும். அப்படி இருக்கும்போதும் இடையில வந்து இந்தியா மட்டும் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை வந்து அழிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த சோனம் வாங்சுக் மாதிரி ஆட்கள் சைனா அண்டு அமெரிக்கா மூலமாக பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்க இளைஞர்களை வந்து தூண்டி விட்டுக்கிற வேலையை தான் இங்கே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து கண்டுபிடிச்சு எல்லாமே வந்து புட்டுன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்திட்டாங்க. இந்த சோனம் வாங்சுக் அவருடைய கோரிக்கை பார்த்தோம்னா லடாக்கை வந்து தனி மாநிலமாக மாற்றணும் அப்படின்ட்டு. லே லடாக் பார்த்தோம்னா 6 மாதம் வந்து ஃபுல்லாக பனி வந்து மூழ்கி கிடக்கும். இப்போ நம்ம பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகுதான் காஷ்மீர்லேருந்து லே லடாக்குக்கு மிகப்பெரிய வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது பனி பாறைகளை உடைச்சு அதுக்குள்ளே வந்து ரோடு போட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால அதாவது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு வந்து போக்குவரத்தே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மாறி ரெகுலர் ஆயிருக்கு. மற்ற சமயங்கள்லாம் பார்த்தோம்னா 6 மாதத்துல ஒரு தீப்பெட்டி வந்து 50 ரூபாய்க்கு விற்பாங்களாம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை, ரெகுலராக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து இப்போ குறைஞ்சி 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு போக்குவரத்தை வந்து போட்டு கொடுத்துருக்காரு. எந்த டெவலப்மெண்ட்டுமே வந்து இந்த சோனம் வாங்சுக் அந்த குரூப் வந்து செய்யவே விடலை. இராணுவம் வந்து இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது. அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இதை பங்களாதேஷை மாற்றிடுவோம், நாங்கள் நேபாளை மாற்றிடுவோம் சொல்லிட்டு வாய் சவுடால் அடிச்சுக்கிட்டு இருந்தது. இது எல்லாமே ஒரு பாகிஸ்தான் மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ ஆயிட்டா நம்மளாம் எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு அதத்தே வந்து இங்கே மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் நீட்டுன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் வந்து இவ்வளோ பிரச்சனை, மற்ற மாநிலங்களில் இல்லை. இப்போ பார்த்தோம்னா என்ன பிரச்சனைனே தெரியாமல் எல்லாரும் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே மிகவும் வந்து ஒரு கேவலமாக இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு, சம்மந்தப்பட்ட ஆட்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. எக்ஸாம் வச்சுட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க, அட்மிஷன் போய் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ ஜந்தர் மந்தரில் இவ்வளோ கூட்டத்தில் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஒரு 10,000 இல்லை 1000 பேர் கூடாமல் இருந்த இடத்துல இவங்க அத்தனை பேருக்கு இந்த சோத்தை போட்டு அத்தனை கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா முகமது ஜுனைத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசம் காஜியாபாத்தில் முகமது ஜுனைத்தினுடைய அப்பா, தம்பி, அம்மா இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய ஆதார் ஐடி ப்ரூஃபை கைப்பற்றியிருக்காங்க, அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஏடிஎம் கார்டு கைப்பற்றியிருக்காங்க, அவங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய முகமது ஜுனைத்தினுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் மீரட்டில் இருக்காங்க, அவங்களுடைய கொழுந்தே, அவங்களுடைய மாமனார் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா எல்லாரும் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாடி வச்ச ஒரு முஸ்லீம் பார்த்தோன்னே பாஜக அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒன்று கதையை விடுறது. முஸ்லீம் வந்து சோறு கொடுக்கறதுனால யாருமே வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணலை. அதாவது சாதாரண ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ணுற கடை வச்சிருக்கவர் தான் முகமது ஜுனைத். அந்த ஆள் எப்படி ஒரு நாளைக்கு காலையில் 10,000, மதியானம் 10,000, நைட்டு 10,000, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 30,000 to 40,000 பேருக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? நல்லா சம்பாதிச்ச ஆள் கூட இப்படி போகிற ஆளுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் தான், நீ சாப்பாடு கொடுத்த ரொம்ப சந்தோஷம், இந்த சாப்பாடு கொடுக்குறது உனக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு, யார்கிட்டருந்து வந்துச்சு? இது யாராக இருந்தாலும் நம்மளே கேட்க மாட்டோமா? அதைத்தான் வந்து மத்திய அரசு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பணம் வந்தது, அதாவது டீப் ஸ்டேட் மூலமாக வந்த பணம் இஸ்லாமியர்கள், அதாவது சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய இந்த முகமது ஜுனைத்திட்ட வந்து வந்திருக்கு. இப்போ வந்து யார் மூலமாக உங்களுக்கு பணம் வந்ததுன்னு தான் கேட்குறாங்க. நீ எப்படி சம்பாதிச்ச? சாதாரண மொபைல் கடையில், ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ணுற கடையில் ஒரு நாளைக்கு நான் 3 லட்சம் 4 லட்சமாக வருமானம் வந்துடும். அப்படி 3 லட்சம் 4 லட்சம் வந்தாலுமேவும் இவருக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? இவர் போய் வர்றவங்களுக்கு பூரா மட்டன் போட்டு சிக்கன் போட்டு என்னென்ன பலகாரமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸா, பர்கர் எல்லாமே வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம கவர்மெண்ட் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா எதுக்கு குடும்பத்தை போய் கை வைக்க போகிறாங்க? அதில் இன்னொருத்தர் போய் பார்த்தோம்னா காரை போய் தீக்குச்சியை போட்டு போகிறான் அந்த ஒரு தடிமாடு, கொஞ்சம் கூட பயமே இல்லை. அதுதான் இப்போ எல்லாருக்குமே என்ன, எனக்கெல்லாம் என்னுடைய மனநிலை எப்படின்னா, அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்களை வந்து துணை பிரதமராக நியமிச்சுட்டு
இவர் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அவர் போயிட்டு வரட்டும், உள்ளே இருக்கிற அந்த மொத்த 28 மாநிலத்தை அவருடைய கையில் கொடுத்துடும். இந்தா நீங்கள் பார்த்துக்கங்க. இன்னொன்றும் செய்யலாம். அதே மாதிரி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் தாமி அவர்களையுமே வந்து துணை பிரதமராக போடலாம். 2 பேர், புஷ்கர் சிங் தாமி அண்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட 2 பேர்ட்டுமே இந்தியாவை கையில் கொடுத்துருங்க. எவ்வளவுமே எந்த நாயுமே வந்து தெருவில் இறங்கி போராடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் யாருமே வந்து போராட்டமே பண்ணலை. மாணவர்கள் எல்லாருமே வந்து படித்து எக்ஸாம் எழுதி வந்துட்டாங்க. இப்போ நிறைய நடிகைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அவங்க பிள்ளைங்க யாருமே இங்கே படிக்கலை. எல்லாருடைய குழந்தைகளுமே பார்த்தோம்னா வெளிநாட்டில் தான் படிக்கிறாங்க. வெளிநாட்டிலே அவங்கள செட்டில் ஆக போகிறாங்க. இங்கே இருக்கிறது வந்து ஏழை குழந்தைகள் தான் வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணணும். நல்லா படிக்கிற பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணட்டும். இன்றைக்கி பார்த்தோம்னா கலாநிதி மாறன் அவங்களுடைய பொண்ணுக்கு கூட மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. அவரே சொல்லி நமக்கே தெரியும் புலம்பியிருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயும் டீக்கடை, சாதாரண டீக்கடை வச்சுக்கூடிய மகன் வந்து இன்றைக்கி மெடிக்கல் படிக்குது. தார் ரோட்டில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவருடைய மகன் வந்து நீட் படிக்குது. அதே மாதிரி கட்டட வேலை பார்க்குறோடைய மகன் வந்து நீட்டில் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி அவர் மெடிக்கலில் சேர்ந்துருக்காங்க. இவங்க யாருமே வந்து கோச்சிங் சென்டர் போகல. உண்மையிலே வந்து அவங்க யாருமே கோச்சிங் சென்டர் போகலை. அவங்களாவும் ராத்திரி பகலுமா படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் போய் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்க யாருமே வந்து எங்களுக்கு நீட் வேணாம்னு சொல்லலை. ஏன்னா வசதியான இந்த நடிகைகளோடு வந்து பார்த்தோம்னா 1 கோடி 2 கோடி ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த ஏழை மக்கள் வந்து எப்படி போய் லட்சக்கணக்கில் போய் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து சீட்டு வாங்க முடியுமா? அது முடியாததுனால தான் இன்னைக்கு இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமீருல்லாம் பார்த்தோம்னா அவரெல்லாம் ஒரு 5 வருஷமாக இவங்கெல்லாம் வந்து ஹோமாவில் இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்து திடீர்னு வந்து யாரோ தட்டி எழுப்பி எந்திரிப்பா, ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, நம்மெல்லாம் மோடியை திட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. நடிகை ரேவதி, தேவதர்ஷினி இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு புரிதல் இருக்குன்னே தெரியல. இங்கிட்ட ஆடெலாம் நடிச்சுக்கிறாங்க, பணமும் வாங்கிக்கிறாங்க, இவங்க பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சுக்கிறாங்க. அதான் சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் இல்லாதவங்க வந்து நம்ம பாரத பிரதமர் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தால் அதை உடனே வந்து தடுத்துடணும். அந்த கூட்டத்தில் வந்தவங்க யாருக்குமே பார்த்தோம்னா நீட்டுக்கு வந்து அப்ரிவேஷன் சொல்லவே தெரியல, சிபிஎஸ்சினா என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. என்னன்னா நாளைக்கு என் பிள்ளைக்காக நாங்கள் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போதே வந்து ரொம்ப சிரிப்பாக தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க போல அப்படின்ட்டு என்ன விஷயமே தெரியாமல் அங்கே வந்து நின்றுட்டாங்க. மாணவர் நீட்டுக்கு உண்டான போராட்டம்னு சொல்லிட்டு நீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று கூட யாருமே பேசலை. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை விட்டுட்டு நம்ம பாரத பிரதமரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இதே அந்த இடத்துல யோகி ஆதித்யநாத் இருந்திருந்தா வாயை கிழிச்சு உடச்சி தச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம பாரத பிரதமர் சகிப்புத்தன்மைன்னு உச்சமாக இருக்காரு. இவ்வளோ சகிப்புத்தன்மையில தேவையே இல்லை. எதுக்கு இவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும்? அழகாக யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட கையில் கொடுத்துட்டோம்னா அவர் அழகாக பார்த்துட்டு போயிருப்பார். இந்நேரம் இவ்வளோ கலவரமே வந்திருக்காரு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமாவே செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ அழகாக அவர் ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு மற்ற மாநிலங்களோட இந்த காஜியாபாத்லையும் மீரட்லையும் அடித்து கிளப்புறாங்க. யார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாமே அடுத்து 5-6 வருஷத்துக்கு வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாமே வந்து எழுத முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதிகமாக போராட்டம் நடந்தது ஜந்தர் மந்தர் அண்டு பீகாரில் தான். நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அந்த போராட்டத்தில் எதுக்கும் அல்லாஹ் கூப்பிட்றாங்கன்னு தெரியல எனக்கு. அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு வந்து ராமரை வந்து அசிங்கமாக பேசுறது, அந்த ஃபோட்டோக்களை வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிச்சது, இது எல்லாமே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் முக்கியமாக ஜந்தர் மந்தரை தனியாக ஒரு வேன் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அந்த வேனில் பார்த்தோம்னா உள்ளே வந்து மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உட்காந்துருந்தாங்க. மேலே அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல எல்லாமே வந்து ட்ரோன் மூலமாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன் வந்து மேலே பறக்க விட்டாங்க. அதன் மூலமாக போராட்டத்தில் என்னென்ன கோஷங்கள் போடப்பட்டது, அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. காவல்துறை போட்டிருந்த கண்ணாடி பார்த்தோம்னா மைக்ரோ ஸ்மார்ட் கிளாஸ். இதன் மூலமாக அவங்க கண்ணை வந்து ஸ்ப்ரே ஏதோ அடித்து அவங்களுக்கு வந்து பாதிப்படையாமல் இருக்குங்கிறதுக்காக அவங்க போட்டிருந்தது. இங்கே வேனில் இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து அத்தனை போராட்டக்காரர்களுடைய ஆதார் கார்டு மூலமாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணி இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி இவங்க மேலே கேஸ் போடும்போது நாளைக்கு எத்தனை பேர் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் வந்து
கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாம, கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாம ஆக போகுதுன்னே தெரியல. நீட்டு போராட்டத்துக்கு போயிட்டு அங்க பார்த்தோம்னா உமர் காலித்தை பத்தி பேசுறது. அந்த கிட்டத்தட்ட 58 பேரை காபு வாங்கிட்டு தான் போய் ஜெயில உட்காந்துருக்கான். 5 வருஷமா ஏன் எந்த கேஸுமே எடுத்து நடத்தலன்ட்டு அந்த ஒரு பேச்சு. அப்ப பத்தவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வீட்டுக்கு வீடு ஒரு அப்சல் குரு இருக்குன்னு சொல்லிட்டு பேச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது வந்து ஒரு மதக்கலவரம் வர்ற அளவுக்கு தான் உண்மையிலே இருந்தது. இந்த சமயத்துல தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. எடுத்து தர்மேந்திர பிரதான் அவரே சொல்லியிருக்காரு, தேச விரோதிகளுடைய ஊடுருவல் வந்து நம்மளுடைய மாணவர்களை சீரழிச்சிடும், மாணவர்களோட நலனுக்காக நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான், அபி பிக்சர் பாக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுறோம். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அசிங்கமா பாரத பிரதமரையும் நம்முடைய இந்திய ராணுவத்தையுமே வந்து கேவலமா பேசுறாங்க. இந்திய ராணுவம் வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம இந்த முறை நம்முடைய மத்திய அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வேலை பார்த்துருக்கணும். பட் இதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லெசனாக தான் இருக்கும்ட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா போராட்டம் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி லாரியாவும் கல் செங்கல் இருக்கு. எந்த மாணவர்கள் யாரு மேலே கல்லெறி இருக்காங்க அதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல. இதையுமே வந்து டெல்லி காவல்துறை கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லாகவே அப்புறப்படுத்தியிருக்காங்க. இல்லாட்டினா மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரி நம்ம நாட்டில் நடந்திருந்தால் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட போராட்டத்தில் பிள்ளைகளை தயவு செய்து அனுப்பாதீங்க. ஏன்னா இது நாளைக்கு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து மிகவும் வந்து கேடாக முடியும். ஏன்னா நாளைக்கு ஒரு வெளிநாட்டுக்கே போகிறாங்க, இவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் கண்டிப்பாக போக முடியாது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது, கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, தேவையில்லாத வேறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது வந்து வெளிநாட்டு சதி தான், 100% வெளிநாட்டு சதி. இது வந்து என்ஜிஓக்கள் மூலமாகத்தான் பணம் வருது. இப்போ அதுக்கு தான் வந்து FCRA சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அது கொண்டு வந்துட்டா கண்டிப்பாக வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே பணம் வர்றது, அதாவது வந்து மதம் மாற்றுறதுக்கு உண்டான பணம் வர்றது ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடும். அதனால தான் பார்த்தோம்னா கேரளாவிலேருந்து பாதிரியார்கள்லாம் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மாணவர் போராட்டத்துக்கு மாணவர்கள் தவிர மற்ற அத்தனை பேர் போகிறாங்க. எங்கே போனால் இஸ்லாமியர்கள் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. கேரளாவில் வந்து பாதிரியார்கள் போய் உட்காந்துருக்காங்க. பாகிஸ்தான் மீடியா பண்ண அட்டுழியம், இந்த ஒரு வாரம் அவ்வளவு அட்டுழியம், கிட்டத்தட்ட 480க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களையும் சோஷியல் மீடியா இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். இதை முதல்லயே செஞ்சிருக்கலாம். நம்ம நாட்டில் ஏதாவது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலவு காத்த கிளி மாதிரி அந்த இலவு பிடிச்சவங்க உட்காந்துருப்பானுங்க. அந்த சமயத்தில் இன்னைக்கு இது நடந்தது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம். இருந்தாலும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் வெளியே வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் இங்கே ஹிந்தி தெரியாததுனால நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய மேஜர் மதன் சார் தான் அப்பப்போ உடனே வந்து நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே அவருடைய பணியெல்லாம் மிகவும் அதாவது எப்படி சொல்றது, அவர் நாட்டை காப்பாற்றுறதை விட இன்னைக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க பணி தான் வந்து மிகவும் வந்து உயர்வான பணி. ஏன்னா இங்கே நடக்கிறது எதுவுமே வந்து எந்த மீடியாவுமே வந்து சரியாக காட்ட மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறதா காமிக்கிறாங்க, ஆனால் காவல்துறை அடி வாங்குறது வந்து அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. பத்திரிகைக்காரங்க அவங்க அடி வாங்குறாங்க, அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் அடி வாங்கிட்ட பாத்தீங்களா, மாணவரை போட்டு அடிச்சிட்டாங்க. இடையாவே மாணவனே இல்லை, 28 வயசு எருவ மாடு. நான் இப்பதான் +2 முடிச்சிருக்கேன், நான் நீட் எழுத போறேங்கிறான். எந்த ஸ்கூல்லடா படித்தா, எப்படா படிச்சேன்னு கேட்டான். அவன் ஒரு வருஷத்தை சொல்றேன், இவன் வயசு 28 இருக்கு. இப்படி எல்லாமே பார்த்தோம்னா சமூக விரோதிகள் எப்படி வந்து CAA போராட்டத்துல கலந்துக்கிட்டு அந்த நம்ம நாட்டவே வந்து ஒரு கலவர பூமியாக மாற்றணும்னு நினச்சாங்க. அது முடியலை. ஒரு 58 பேர் இறந்ததோடு போயிடுச்சு. 2 வருஷமாக பார்த்தோம்னா விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, அதையும் ஒன்றும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த காலிஸ்தான் அங்கே உட்காந்துக்கிட்டு நான் 10 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், 28 மாநிலத்தை 28 நாடாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவை வாய் பேசுகிறாங்க. இந்த துறந்தர்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, இந்த அன்னோன் கன்மேன் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அவை வாயில் என்னத்தையாவது ஒரு போட்டு அவனை இல்லாமல் ஆக்கிறதுக்கு உண்டான வேலையை சீக்கிரம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படிலாம் பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு வந்து கோபம் வருது. ஏன் வந்து மத்திய அரசு வந்து எந்த ஒரு விதமான ஆக்ஷன் சீக்கிரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கெல்லாம் அப்படித்தான் தோணும். பட் இதை விட நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நம் தேசத்துக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு இங்க இருக்கிற இந்த சினிமா நடிகைகளுமே வந்து விலை போயிடுறாங்க. இந்த வெற்றிமாறன், ரஞ்சித், பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், தேவதர்ஷினி, ரேவதி, டைரக்டர் அமீர்,
மாரி செல்வராஜ் இப்படியாப்பட்ட ஆட்கள், இவங்க ஜோதிகா, சூர்யா, இவங்க எல்லாருமே வந்து இத்தனை நாள் கோமாவில் வந்து இப்போ தான் ஆனால் தண்ணியை தெளிச்சு விட்டு எந்திரிச்சு உட்காந்து இப்போ தான் பேசுகிறாங்க. இவங்க பின்னாடி போகிறதுக்கு உண்மை என்னான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க. எந்த போராட்டத்திலையும் தயவு செய்து கலந்துக்க விடாதீங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.